Friends, welcome back to my channel Genesis Global. Friends, இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு பிளான்ட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த பிளான்ட் பாத்தீங்க அப்படினா அதோட நேம் Bird's Nest Fern. நம்ம கிட்ட ஒரு 5-6 டைப்பான Bird's Nest Fern இருக்கு. எதனால நம்ம இந்த பிளான்ட் வந்து Bird's Nest Fern அப்படி சொல்றோம் அப்படினா இதோட ஷேப் பாத்தீங்க அப்படினா பறவைகள் எல்லாம் இருக்க கூடு மாதிரி அந்த மாதிரி ஒரு அமைப்புல இருக்கு. பேர்ட்ஸோட நெஸ்ட் மாதிரி இருக்கு. இங்க பாத்தீங்களா இந்த ஒரு அமைப்புல இருக்கிறதுனால தான் இங்க பாருங்க फ्रेंड्स, இந்த மாதிரிப்பட்ட அமைப்புல இந்த மாதிரிப்பட்ட ஃபர்ன்ஸ் இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன்னு சொல்றோம். இந்த மாதிரிப்பட்ட பெரிய பிளான் நம்ம கிட்ட ஒரு 3-4 பிளான்ஸ் இருக்கும். அதுலயே வந்து இந்த மாடல்ல உள்ள பிளான்ட் இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்னே நம்ம கிட்ட 2 டைப் இருக்கு. இந்த லீஃப் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நல்ல ஒய்டா வரும், நல்ல விரிஞ்சு நல்ல பெருசா வரும். இதோட லீஃப் உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ரொம்ப பெரிய பிளான்ட், ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ஃபர்ன் தான் இது. இதுக்கு உள்ளாடி என்னடா இப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. இது வந்து தேக்கு மரத்தோட லீஃப் எல்லாமே உள்ளாடி விழுந்திருக்கு. நம்ம இதை அப்படியே ரிமூவ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதை யாரும் டிஸ்டர்ப் பண்றதுல அது அப்படியே இருந்துட்டு இருக்கு. உள்ளாடி லீஃப் எல்லாம் விழுந்துதான் இப்படி மூடிட்டு இருக்கு. மற்ற மாதிரி பிளான்ட் வந்து நல்லா தான் இருக்குங்க. பாருங்க, நம்ம இந்த லீஃப் எல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளாடி பாருங்க, உள்ளாடி இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா, உள்ளாடி ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. உள்ளாடி நல்ல பிளாக் கலர்ல இருக்கும். பொதுவாக சொல்லுவாங்க இந்த இடத்துல தண்ணி பட்டு அப்படின்னா இந்த ஃபர்ன் ஆசாயிரும் அப்படின்னா. பட் எங்களுக்கு இதுவரையுமே ஒன்றுமே ஆகலை. ரொம்ப வருஷமா இருக்கும், ஒரு 12+ ஏஜ் இருக்கும் இந்த பிளான்ட்டுக்கு. இதுவரையுமே ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்க, உள்ளாடி இருந்து இந்த மாதிரிலாம் அடுத்த ஃப்ரெஷ்ஷாக லீஃப் வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான். இப்போ இந்த லீஃப் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப கிளியராக இல்லை. உள்ளாடி இந்த மாதிரி நல்ல டார்க் பிளாக் கலரில் அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறது. அவ்வளோ ஒரு அழகான ஃபர்ன் தான் இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன். இது வந்து ஒரு முதலாவது டைப் ஃபர்ன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அந்த லீஃப் எல்லாம் நல்ல ஒய்டாக இருக்கும். என் கை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குட்டியாக தான் இருக்குது. இதை கம்பேர் பண்ணால் இவ்வளோ தான் இருக்குது. என் கை பார்த்தீங்களா இந்த அளவு தான் இருக்குது. இதோட நீளத்தை பாருங்கள், இங்கேருந்தே வந்து இவ்வளோ நீளம்னு பாருங்கள். எல்லா லீஃபுமே அந்த அளவு பெரிய லீஃபாக தான் இருக்குது. இதில் ஒவ்வொரு லீஃபும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 அடி இருக்கு, 4 அடி கண்டிப்பாக இருக்கும். அவ்வளோ பெரிய லீஃபாக தான் இருக்குது. கீழே பார்த்தீங்களா இந்த மாதிரி பிளாக்காக இருக்குது, மேலே போக போக இப்படி ஒயிட்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல வந்து இதில் எத்தனை டைப் இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ இது பார்த்தீங்க தெரியுமா, இது 1வது டைப். சரி, அந்த வைடாக இருக்கும்னு நம்ம சொன்னோம் தெரியுமா. இது வந்து ஃபர்ஸ்ட் டைப். இது ரொம்ப ஒரு அழகான ஒரு பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன். இதுக்கு அடுத்த டைப் நம்ம பார்க்கலாம். அது வந்து லீஃப் வந்து கொஞ்சம் நேரோவா நீளமாக வரும். இது வந்து காற்றுல விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிட்டு அதனால தான் இப்படி இருக்குது. மற்ற மாதிரி நல்ல பெரிய பிளான். லீஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே சேம் வெரைட்டி தான், இதே ஃபர்ன் டைப் தான் இதுவும். இதில் இன்னும் ஒரு டைப் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் கொஞ்சம் இதாகிட்டா. பட் ஃப்ரெஷ் லீவ்ஸ் எல்லாம் பாருங்கள். இது ஒரு டைப். முதல்ல அழகாக இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கவனிக்கிறது கம்மியான உடனே இந்த மாதிரி இருக்கு. இது ஒரு டைப். அடுத்த நம்ம இதில் பார்க்குறது வந்து கோப்ரா ஃபர்ன். இதுவும் ஒரு நல்ல பெரிய பிளான்ட். இது கோப்ரா ஃபர்ன். இதுவும் நல்ல பெரிய பிளான்ட் தான். இங்கே பார்த்தீங்களா லீஃப் எல்லாம் இந்த மாதிரி தான் வரும். நல்ல திக் லீஃபாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரும். இது கோப்ரா ஃபர்ன். இதில் நம்ம பார்க்குறது இந்த நேரோ டைப் நான் சொன்னேன் தெரியுமா, அதுதான். அந்த லீஃப் வந்து இந்த மாதிரி நீளமாக வரும். இந்த மாதிரிப்பட்ட டைப் பார்த்தீங்களா, நல்ல நீளமாக வரக்கூடிய ஒரு டைப். இதுவும் அதே மாதிரி தான், ஒரு 4-5 ஃபீட் இருக்கும். அந்த மாதிரி நல்ல ஹைட்டான லீஃப் தான் இதுவும். ஒரு டைப்பான பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன். இது குட்டியாக தான் இருந்தது, இப்போ தான் கொஞ்சம் அப்படியே பெருசாக வளர்ந்துருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரிப்பட்ட ஃபர்ன்ஸ் நம்ம எப்படி ப்ராப்பகேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னா, இந்த லீஃபோட அடிப்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மெச்சூர்ட் பிளான்ட்ல இந்த லீஃபோட அடியில் ஸ்போர் இருக்கும். இந்த மாதிரி ஸ்போர் வரும். இந்த ஸ்போரை நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வந்து அதை வளர விட்டுடலாம். நம்ம கொஞ்சம் கொக்கோ பீட் எதிராக நம்ம வளர விட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நமக்கு நியூ பேபிஸ் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்களா இந்த ஸ்போரை நம்ம கலெக்ட் பண்ணி தான் பண்ணணும். இதே மாதிரிப்பட்ட எல்லா ஃபர்ன்லேயுமே இருக்கும். இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன் இந்த பெருசில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லீஃப்ல அடியில் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா லீஃப்லேயுமே இந்த மாதிரி அதோட இது வர்றது கிடையாது, ஸ்போர்ஸ் வர்றது கிடையாது. மெச்சோர்டான லீஃபில் மட்டும்தான் வரீங்க. பார்த்தீங்களா இந்த லீஃபில் இருக்கிற எல்லாமே இதோட ஸ்போர் தான். நம்ம இதை வந்து ஒரு ப்ரஷ் வச்சு எடுத்து கொஞ்சம் கொக்கோ பீட்டில் வச்சு நம்ம அதை வந்து வளர விட்டுடலாம். வளர விட்டோம் அப்படின்னா
இதில் வந்து என்ன ஆகும், நமக்கு நிறைய பேபி பிளான்ஸ் கிடைக்கும். நம்ம அந்த என்ன அப்படின்னா இதில் உள்ள ஸ்போர் வந்து காற்றுல அடித்து கொண்டு போய் எங்கேயாவது நல்ல கூலான பிளேசஸில் ஒட்டி பிடிச்சது அப்படின்னா அதுலேருந்து அந்த பேபிஸ் தானாகவே வளர்ந்து வரும். நம்ம அது சில வாட்டி கவனிக்காமல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அது ஏதோ அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துரும். பட் இதோட பேபிஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை பாருங்கள், இது நமக்கு தெரியாமலே வந்து ஒரு பேபி தான். இது வந்து பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்னோட பேபி. இங்கே பார்த்தீங்களா, பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்னோட பேபி. இது நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை ரிமூவ் பண்ணலை, இன்னும் வளர்ந்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து தனியாக வைக்கலாம். இதே மாதிரி தான் அந்த ஸ்போரில் காற்றில் அடித்து எங்கேயாவது ஒட்டி இருக்கும். பொதுவாகவே ஃபர்ன்ஸ் எல்லாமே நம்ம வந்து இந்த டெராகோட்டா பாட்டில் வைக்கிறது நல்லது. இந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன் எல்லாம் நம்ம அப்படி தான் வச்சுருக்கோம். எதுக்காக நம்ம அப்படி வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து ஸ்போர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லீஃபோட அடியில் பாருங்கள் இப்படி இருக்கிற இந்த ஸ்போர் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா இதில் நம்ம தண்ணி விடுவோம் தெரியுமா, தண்ணி விடுற நேரம் இதில் ஸ்போர்லாம் இது சைடில் பட்டு பட்டு இந்த பேபிஸ் வந்து நமக்கு இது சைட்லேயே ஒட்டி வளரும். நமக்கு முன்னாடி நிறைய இருந்துச்சு, இந்த வேலை செய்தவங்க தெரியாமல் அந்த பேபிஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டாங்க. அதில் இப்போ நமக்கு அது தெரியலை. இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம பிறகு ஒரு வீடியோவில் அதை பார்க்கலாம். இருக்குதா அப்படின்னு தெரியல, இருந்துன்னா நம்ம பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்னோட பேபி தான், குட்டி பேபி. இந்த மாதிரி தான் அங்கங்கே ஒட்டி ஒட்டி வளர்ந்து நிற்கும். நம்ம இதை எடுத்து செப்பரேட் பண்ணி அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்ன் நம்ம எப்படி கவனிப்போமோ அதே மாதிரி வச்சிடலாம். ஃபர்ன் எல்லாம் பொதுவாக வைக்க நேரத்தில் நம்ம வந்து இந்த மாதிரிப்பட்ட டெராகோட்டா பாட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் அதில் வந்து ஸ்போர்கள் அதில் படுற நேரத்தில் அது ஒட்டி வளர்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும், நிறைய பேபிஸ் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அடுத்ததான் நம்ம ஒரு சில பிளான்ஸோட அப்டேட் பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிங்கர் பாம் இருந்துச்சு. அந்த ஃபிங்கர் பாமோட சைடில் ஒரு ஹயா, இங்கே பாருங்கள் அந்த பாட்டில் சைடில் எங்கேயோ ஒரு ராஃபிடோஃபோரா ஹயா இருந்தது. அந்த பாட்லேயே ஒட்டி வளர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. எங்கேயும் ஒரு சின்ன பீஸ் இருந்தது தான். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இடையில எங்கேயோ இருக்குது. அந்த தெரியுதா, அந்த இடையில இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்து வந்தது தான் வந்து இங்கே அப்படியே பிடிச்சி வளர்ந்து போயிட்டுருக்கு. ஒவ்வொரு ஃபர்னும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ப்ராப்பகேட் பண்ணி எடுக்கலாம். ஒரு சில ஃபர்ன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பேபிஸ் வராது. நம்ம அந்த பேர்ட்ஸ் நெஸ்ட் ஃபர்னெல்லாம் இருக்குல்ல, இதில் எல்லாம் பேபிஸ் நமக்கு சைட்லேருந்து வராது. அந்த ஸ்போர்கள் நம்ம எடுத்து தான் அதுலேருந்து பேபிஸ் நம்ம எடுக்க முடியும். ஆனால் இந்த மாதிரிப்பட்ட ஃபர்ன்ஸ் இந்த இருக்குல்ல, இந்த மாதிரிப்பட்ட ஃபர்ன்ஸ் எல்லாமே நமக்கு அதில் இருந்து கீழே ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று வரும். அந்த ஸ்ப்ரிங் இப்படி தரையில் படுறாரு. இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாமே அதோட பேபிஸ் தான் அப்படியே தரையில் வளர்ந்து நிற்கிது. இப்படி வரும். அது மட்டும் இல்லை, அந்த பாட்லேயே சைடில் நிறைய பேபிஸ் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணி தரும். இது ஒரு ரேர் வெரைட்டி தான், ஒரு வேரிகேட்டட் ஃபர்ன் தான். யங் லீஃப் பார்த்தீங்களா, ரொம்ப அழகான ஒரு வேரிகேட்டட் ஃபர்ன். இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபர்ன் தான். நம்ம முன்னாடி ஒரு ஹேங்கிங் பாட்டில் போட்டிருந்தோம். இது வந்து நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டப்படுது. இங்கே பார்த்தீங்களா, லீஃப் எல்லாம் பேர்ன் ஆகி போயிடும். இப்போ இந்த சைடில் தான் இப்படி வளர்ந்து வந்துட்டுருக்கு. இதுவும் அப்படிதான் ரொம்ப ஒரு பெரிய ஃபர்ன். இது ஒரு பெரிய கோல்டன் மெலனோனி. கோல்டன் இதில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய கோல்டன் மெலனோனி, நல்ல பெரிய பிளான். இங்கே பார்த்தீங்களா, நல்ல ஒரு பெரிய கோல்டன் மெலனோனி. நம்ம ஃபர்ன் கலெக்ஷனில் நிறைய வித்தியாசமான ஃபர்ன்கள் எல்லாம் இருக்குது. நம்ம இதில் பார்க்குற ஃபர்ன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீளமான ஃபர்ன். இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த லீஃப் இப்படி வந்து இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி வருதில்ல, இங்கே பாருங்கள் இந்த சைட்லேயும் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏதோ நம்ம கட் பண்ணி விட்ட மாதிரி இப்படி வரக்கூடிய ஒரு ஃபர்ன். இப்படி இங்கேருந்து வந்த ஃபர்ன் தான் இங்கேயும் போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இங்கெல்லாம் போயிட்டுருக்கு அந்த ஃபர்ன். எவ்வளோ ஏரியா கவர் பண்ணோன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்காங்க. இதெல்லாமே அந்த ஃபர்ன் தான். பார்த்தீங்களா, இதெல்லாம் அந்த ஃபர்ன் தான். இதில் இன்னும் ஒரு டைப்பான ஃபர்ன். இதை பாருங்கள், இந்த லீஃப் ரொம்ப நீளமாக இருக்கும், ரொம்ப அழகான ஒரு ஃபர்ன். இது வந்து ஒரு லீஃபே ஒரு 4.5 feet இருக்கும். இதில் ஒரு லீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி இருக்கும் கண்டிப்பாக. அவ்வளோ நீளமான ஒரு லீஃபாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கு உள்ளாடி நிறைய ஃபர்ன் இருக்குது. இப்போ என்னென்னா மழை எல்லாம் குறைஞ்சு
இப்போ நல்ல வெயில் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் எல்லாமே திரும்பி கொஞ்சம் டல் ஆயிட்டு. நம்ம எவ்வளோ தான் தண்ணி விட்டாலும் அந்த மழை இருக்கிற மாதிரி அந்த பிளான்ட்டுக்கு இல்லை. பாருங்கள், இது ஒரு அழகான ஃபர்ன். மேட் இன் ஹேர் ஃபர்னில் இது கொஞ்சம் பெரிய லீஃப், ரொம்ப குட்டி லீஃப் கிடையாது, இது கொஞ்சம் பெரிய லீஃப். சரிங்களா, இது ஒரு டைப். அடுத்ததான் நம்ம இதில் பார்க்குறது ஒரு பைப்பர் பிளான்ட். ஒரு பைப்பு வருங்க பாருங்கள். இது வந்து நம்ம மோசமாகி போயிடுச்சுன்னு நினச்சோம், ஆனால் அதுக்கு பாட்டுக்கு அதுங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது ஒரு பைப்பர் பிளான்ட். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடி லீஃப் பர்பிள் கலரில் இருக்குது, லைட்டாக பர்பிள் கலர், கரெக்டாக ஒரு வெல்வெட் மாதிரி தான் இருக்குது. நல்ல பெரிய பிளான்ட். இது அப்படியே ஒரு கருகப்பிலையில் படர்ந்து அப்படியே போயிட்டே இருக்குது, நல்லா உயரமாக அப்படியே போயிட்டே இருக்குது. நமக்கு ரொம்ப கிளியராக தெரியலை, பட் வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப ஒரு அழகான ஒரு பைப்பர் பிளான்ட் இது. பாருங்க, இந்த புல்லு கூட்டத்திலேயே ஒரு பைப்பர் பிளான்ட் வளர்ந்து போகுது பாருங்க, தெரியுதா? இது ஒரு பைப்பர். அந்த பைப்பர் நல்லா மெச்சோர்டாக இருந்தால் இந்த மாதிரி லீஃப் மாறுது பார்த்தீங்களா? இதெல்லாம் மெச்சோர்டானது. ஆனால் அந்த பிளான் நம்ம எப்போ வச்சு விட்டோம் அப்படின்னா தெரியாது, இது நம்ம எப்போ நட்டு விட்டதுன்னு தெரில. பட் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது, பட் வந்து எங்கே வச்சுருந்தோம் எப்படி இருந்ததுன்னெல்லாம் தெரியல. இப்போ நல்லா வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை எங்களோட சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.